ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 4ஆம் பத்து 4ஆம் பதிகத்தின் 3ஆம் பாசுரத்தில் அறியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வே வாழ் எரியும் தன் காற்றை தழுவி என்னுடை கோவிந்தன் என்னும் வெறிகொள் துழாய் மலர் நாரும் வினையுடையாட்டியேன் பெற்ற செறிவளை முன்கை சிறுமான் செய்கின்றது என் கண்ணுக்கு ஒன்றே என்று பாடுகிறார். தொட்டால் சுட்டுவிடும் என்று எல்லாராலும் அறியப்பட்ட சிவந்த அக்னியை தழுவிக்கொண்டு இது என் அச்சுதன் எம்பெருமான் என்கிறாள். இருப்பினும் தனது சரீரம் வெந்து போகாமல் உள்ளாள். ஆனால் இதற்கு முன்னர் இவ்விதம் செய்ததில்லையே. இது அக்னியே அல்ல, ஜுவலிக்கின்ற மாணிக்கக் கல்லை அணிந்து கொண்டு அந்த எம்பெருமான் தன் உடமையான எண்ணெய் விட்டு கொடுக்காமல் அணைத்து எடுத்துக்கொள்ள ஓடி வருகிறான் என்ற பிரமை ஏற்பட்ட பின்புதான் இவள் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறாள். பிரகல்லாதனை போல அக்னியை கட்டும் மந்திரம் இவளிடம் உள்ளதா என்ன? அது கூட வியப்பில்லை. நன்கு வீசும் குளிர்ந்த காற்றை தழுவிக்கொண்டு என்னுடைய கோவிந்தனே என்று நிற்கிறாள். ராமாயணத்திலே பிரிவு காலத்தில் வாயுபுத்திரனை தழுவுவதே, அதாவது உதவிக்கு நாடுவதே தங்களுடைய பணி என்று நாயகனும் நாயகியும் இருந்தனர். அதுபோல இவளும் ஆகிவிட்டாளோ? இப்படி எம்பெருமான் காற்றுடன் கலந்து புகுந்து வந்து அவளை அணைத்ததன் விளைவாக நறுமணம் கமழ்வதான துளசியின் மனம் இவள் மீது வீசும்படியாக உள்ளாள். நெருக்கமாக அணியப்பட்ட வளையல்களுடன் கூடிய முன்கைகளை உடைய இந்த இளம் பெண்ணானவள் இப்படி நெருப்பை கட்டிக்கொள்வது, காற்றை தழுவுவது, திருத்துழாய் மனம் கமழ்வது என பலவாறாக செய்கிற செயல்கள் பாவியாகிய என் கண்களுக்கு உரைக்க முடியாதபடி பலவிதமாக உள்ளன என்று திருத்தாயார் கூறுகிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.